குழந்தைகள் பயன்பெறுகிறார். அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே 20.59 லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்திலே பயன்பெறுகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக விடியல் பயண திட்டம், பெண்களுக்கான இந்த திட்டம் வந்து அற்புதமான திட்டம். இந்த திட்டம் வந்து நீங்கள் இங்கிருந்து டவுன் பஸ்ஸில் எங்கே போனாலும் இலவச பயணம் மேற்கொள்ளலாம். இந்த திட்டத்தினால் தினசரி 58 லட்சம் பெண்கள் பயணிக்கிறாங்க நாள்தோறும். இது எப்படிங்க நீங்கள் கணக்கு சொல்றீங்கன்னா, அந்த உங்களுக்கு அந்த விடியல் பயண திட்ட பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் மட்டும் கொடுப்பாங்க, பணம் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த டிக்கெட் கொடுக்கறத வச்சு கணக்கு எடுத்திருக்காங்க. 58 லட்சம் பெண்கள் இதில் நாள்தோறும் பயணிக்கிறார்கள். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சராசரியாக மாதம் 1000 ரூபாய் இதில் மிச்சம் பண்ணுறாங்க. மாதம் இந்த பஸ் ஃபேர்லேருந்து 1000 ரூபாய் மிச்சம் பண்ணுறாங்க. இது அந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களிடம் கேட்டு இந்த அவங்களை கேட்டிங்கன்னா தெரியும், மாதம் 1000 ரூபாய் அதில் மிச்சமாகுது. அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு திட்டம், இந்த மாநிலத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம். இந்த 2 திட்டமே 12வது முடிச்சு காலேஜ் போகக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த வீடுகளில் தெரியும். அந்த 12வது முடிச்சு காலேஜ் போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா. அது மாணவர்களுக்கு 44.62 லட்சம் மாணவர்கள் அதில் பயன்படுறாங்க. பெண்களில் 9.21 லட்சம் மாணவிகள் அந்த 1000 ரூபா மாதந்தோறும் பெற்றுட்டு இருக்காங்க. இது வந்து அந்த உங்களுக்கெல்லாம் அந்த செல்ஃபோனில் டிவியில் அந்த குழந்தைகள்லாம் பேட்டி கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. அந்த 1000 ரூபாங்கிறது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவோ பெரிய உதவியாக இருக்குது. ஒரு பஸ் செலவு அல்லது ஒரு ஜெராக்ஸ் இருக்கிற செலவு, இல்லை ஒரு புக்கு வாங்குறதுக்கு எத்தனையோ உதவியாக அந்த அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா, இந்தியாவிலேயே உயர்கல்வின்னா எம்ஏ பிஹெச்டி அந்த மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம்தான். இதற்கு முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதற்கு பல வருடங்களாக இதை திட்டமிட்டு மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும், மாணவிகளை படிக்க வைக்க வேண்டும். படிக்க வைத்தால்தான் அவர்கள் பொருளாதார ரீதியாக மேம்படுவார்கள். பொருளாதார ரீதியாக மேம்பட்டால்தான் இந்த மாநிலம் முன்னேறும். இன்று இந்தியாவிலேயே அதிக